ஹைடா சுகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஐ சீனியர் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நம்ம ஜேகே வந்து விஏ கிஸ் பண்ணியிருப்பார். யாரோ பின்னாடி தள்ளிவிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து கிஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து ஜிமின் பார்த்துட்டு ஷாக் ஆகி ஓடி போகும்போது எதிர்ச்சியாக நம்ம யோங்கி வந்து கிஸ் பண்ணியிருப்பார் ஜிமின். நான் அதோட முடிச்சிருந்தேன்டா. நான் அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யோங்கி தான் என்ன ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சோ, என்ன இப்போல்லாம் பயப்படுற மாதிரி போய் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்கிற அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே எட்டி பார்க்குறாருடா. அச்சோ போச்சு கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ரொம்ப நர்வஸில் நிற்கிறாரு. நான் வந்து பின்னாடி வந்திருப்பார்லடா, ஸோ ரொம்பவே நர்வஸில் இருக்கார். அவரும் வந்து அப்படியே ஓடிடுறாரு. ஜிமினும் பார்த்தீங்கன்னா எங்கடா விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே பின்னாடி ஓடுறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் யூங்கி மேலே அப்படியே வந்து கை போட்டு என்ன மச்சான் அப்போது உனக்கும் ஓகேவா அப்படின்றாரு. ஓகேடா அப்படின்றாங்கடா. கொஞ்சம் ஒரு ½ முன்னாடி என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜூன் வந்து ஜின்னை நான் லவ் பண்ணுறத சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போவே வந்து நோட் பண்ணியிருப்பாங்க ஜன்னலுக்கு வெளியில் நம்ம டேவும் ஜிமினும் நிற்கிறத. அதை வந்து பார்த்துட்டு இவங்க என்னடா பண்ணுறாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி டே வந்து நம்ம யூங்கிகிட்ட கேட்டிருப்பாரு. யூங்கியா தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருடா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு அந்த முயல்குட்டி மேலே ஒரு கண்ணாக இருக்குடா, என்னன்னே தெரில, அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே போந்து என்னமோ பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாருடா. யூங்கியா என்ன மச்சான் லவ்வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலடா, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும், பசங்களை பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு மச்சான், எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாமல் நீ வந்து அதில் இறங்காத, தேவையில்லாமல் மறுபடியும் ஒரு லவ் ஃபெயிலியரில் போய் மாட்டாத அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து நல்லா அட்வைஸை போட்டிருப்பாரு. இந்த பக்கம் டேவா டே ரொம்பலாம் பண்ணாதடா, எனக்கு தெரில, எனக்கு அவனை பார்த்தா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, ரொம்ப பிடிச்சிருக்குடா, எனக்கு என்னமோ கன்ஃபார்மாக இவனை தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்ல பையன்தான், நானும் ஸ்கூலில் விசாரித்தேன், நல்ல பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பசங்களா பையன் சொல்கிறா, ஏன்னா 2 பேரும் சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஜெமீனை பற்றியும் விசாரிச்சேன்டா, நல்ல பையன் தானம்மா, பார்த்தா எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி பார்த்து கேட்குறாருடா. யூங்கி வந்து டேவை பார்த்து கேட்குறாரு. டேவா ஓகே ரைட்டு விடு, நான் முயல் குட்டியை வச்சுக்கிறேன், நீ கோழி குஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இது கோழி குஞ்சா, அவன் ஹைட்டுக்கு அந்த பேர் நல்லா தான் இருக்குது, ஓகே நான் அதிலே ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் டே தான் சரிடா, இவனை எப்படியாவது நான் கிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குடா, ஏதாவது ஒரு வழி சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தானே ஃபஸ்ட்டு வந்திருப்பார். நம்ம நம்ஜூனும் ஜின்னும் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேயில் அன்றைக்கி வந்து நம்ம ஜேகே தானே வந்திருப்பார். அதை வந்து பார்த்துருப்பாங்க. என்னடா முயல்குட்டி ரூமுக்கு போகுது, எங்கே கோழி கொஞ்சம் காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து கேட்டிருப்பாருடா. இப்போ ஜேகே டேவா தெரிலடா மச்சான், ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் வந்து நம்ம டேவும் வந்து வம்பிழுத்திருப்பாருடா. பின்னாடி வந்து தள்ளி விட்டு போனாங்க பார்த்தீங்களா ஒரு பர்சன், அது வேறு யாரும் இல்லை, யூங்கி தான். நீ முன்னாடி போ, இந்த மாதிரி பேச்சு கூட, அவனை எப்படியாவது உன்னோட பக்கமாக திருப்பி நிறுத்து, நான் வந்து தள்ளி விட்றேன், அவள் கிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் யூங்கி வந்து ஐடியா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். வெளியில் வந்து ஜிமின் ஓடி வந்து கிஸ் பண்ணதெல்லாம் வந்து அது எதிர்ச்சியாக நடந்தது. அது வந்து நம்ம இப்போ வந்து யூங்கியும் நம்ம டேவும் பேசிகிட்ருக்காங்கடா. அப்போ டே தான் மச்சான் உனக்கு கிஸ்ஸு என்னடா நீயே பிளான் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அந்த ஆண்டவனே பிளான் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி யூங்கி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ரைட்டு விடு. அப்புறம் இவனுங்க எங்கே போகிறானுங்கன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஓடினவங்க அப்படியே பின்னங்கால் பழதியில் ஓடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஜிமினும் ஜேகேவும் ஓடி வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து நம்ம ஹாஸ்டல் டாமுக்கு பக்கத்தில் தாண்டா இருக்கும். ஸோ அங்கே வந்து அப்படியே மூச்சு வாங்கி நிற்கிறாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி 2 பேரும். என்னடா இப்படி கிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஜிமினா ஆமாண்டா, ஐயோ நானும் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் யூங்கி வேறு, ஆனால் நான் இப்போ கிஸ் பண்ணவே இல்லையடா எதிர்காலத்தில், நம்ம அண்ணன் அப்போது அப்படி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் ஜேகேவா ஆமாண்டா நானும் இப்படி கிஸ் பண்ணவே இல்லை, எப்படிடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரில, வேறு எதுவும் நடக்குது, என்னடா நடந்தாலும் சரி இவங்களோட உயிர் நம்ம கையில் தான் இருக்கணும், இவங்க மறுபடியும் நம்மளை விட்டு போகவே கூடாது, அதே மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் நடக்குமானும் நம்மளுக்கு தெரில, அந்த
ஃப்யூச்சரில் வந்து அந்த இதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களாடா, அந்த டைம் ட்ராவலை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் அவங்க வந்து மறுபடியும் கிடைப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காங்கடா. அவங்க 2 பேரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேன்டீன் பக்கமாக போயிடுறாங்க. கேன்டீனில் போய் பார்த்திங்கன்னா நைட் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகலாமா வேண்டாமான்னு 2 பேரும் அப்படியே திருட்டு மொழி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ஜின் வந்து அப்படியே முன்னாடி உட்காடுறாங்கடா. 2 பேரும் உட்காந்துட்டு, என்ன 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டாச்சுல்ல, வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற கூப்பிட்றாங்க. அது வந்து நாங்கள் ரூமுக்கு வரலையே அப்படின்றாங்க. ஏன் ரூமுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. அது வந்து அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தயங்கிட்டே மத்தியானம் நடத்ததை வந்து அப்படியே சொல்கிறாங்கடா. இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே, அவங்க 2 பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு போல இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ஜின் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து சொல்லவும் நம்ம ஜின் தான், ஆமாம் நான் கூட பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ஜுன் தான்டா அப்படியே திரும்பி நம்ம ஜின்னை பார்க்குறாரு. ஐயோ கொஞ்சம் ரோல் ஆகுதுடா, ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நம்ஜின் வந்து அப்படி திரும்பி ஜின்னை பார்க்குறாரு. ஜின்னா நைட்டு நானும் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜிமினுக்கு வந்து அது கேட்டுருது. ஏன்னா நைட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், உங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ உட்காந்துருக்காங்க. சரி வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டே வராங்களா. ரூமில் வந்து பார்த்தா நம்ம யூங்கியும் டேவும் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஐயோ கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெட்டில் படுத்து அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஓகேவா, ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த குஷியில் பண்ணுவாங்க பார்த்தீங்களாடா, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க 2 பேருமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே யாரோ வர்ற மாதிரி இருக்குது. 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க, யாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன் தான் அப்படியே உள்ளே வராருடா. பின்னாடி வந்து ஜின் வந்திருப்பார். இப்போ வந்து பார்த்துட்டு, நம்ஜுன் என்ன சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாரு. சாப்பிட்டாச்சு, நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் என்ன பண்ணுறோம், சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே படுத்து தூங்கிட்டோம், இப்போ தான் எந்திரிச்சோம், இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காராங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே பயந்து பம்மி அப்படியே ஜேகேவும் ஜிமினும் வராங்க. வரதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருதுடா. நம்ம டேவோட ஃபேஸ்லேயும் நம்ம யூங்கியோட ஃபேஸ்லேயும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது, வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ஜின் தான் அப்படியே பார்க்குறாங்க இவங்க 2 பேர் ஃபேஸை. என்னடா என்ன பண்ணீங்க 2 பேரும், எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் பண்ணலையே, ஒன்றுமே பண்ணல, என்ன போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, போய் தூங்க போ, உனக்கு தான் தூக்கம் வருதுல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு பசிக்குது ஜின், நீ சாப்பாடு கூட போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நான் எதுக்குடா போடணும், ஹாஸ்டலில் போயின்னா அவங்க போடுறாங்க, சாப்பிட்டு வா, என்ன எதுக்குடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து சரி ஓகே, நானும் இவங்கையும் போயிட்டு சாப்பிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினும் ஜேகேவும் ஓரமாக அப்படியே செவுத்தொட்டி அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிட்டு நிற்பாங்களா, அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்க 2 பேரும் கிராஸ் ஆகி போகும்போது. பார்த்து அப்படியே ஒட்டிக்க போகிறீங்க 2 பேரும் போஸ்டர் மாதிரி அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜின் தான் என்னடா பேச்சு அப்படின்றாரு. அவங்க 2 பேரும் அப்படி கொடுக்குறோன்னு ஓடிடுறாங்க நம்ம டேவும் யூங்கியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினும் ஜேகேவும் அவங்க போகிறதே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்கடா. அங்கே என்ன சிரிப்பு, இங்கே வாங்க அப்படின்றாங்க ஜின்னு. அவங்க 2 பேரும் உள்ளே வரவும், இல்லை எங்களுக்கு நீங்கள் சொன்னதில் நம்பிக்கை இருக்குதான், இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல, நீங்கள் 2 பேரும் டைம் மிஷினில் வரும்போது ஒரு டாய் மாதிரி டைம் மிஷின் உனக்கு கிடைச்சதுன்னு சொன்னல ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் கிடைச்சிது அப்படின்றாரு ஜேகே. அப்போ வந்து நம்ஜுன் தான், சரி ஓகே அந்த டாய் எடு நான் பார்க்கணும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட பேக்லேருந்து அந்த டாய் எடுக்கிறாரு. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டாய் ஆன் ஆகிருக்கு. அதாவது அந்த மேலே வந்து நம்பர் காமிச்சது இல்லடா, டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு 2 எபிசோடுக்கு முன்னாடி. 2 எபிசோடுக்கு முன்னாடியா, இல்லை 3வது எபிசோடில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கே மறந்துடுச்சுடா. அந்த எபிசோடில் சொன்னால டைம் ஸ்டார்ட் நவுன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸஸ் கவுண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 95 டேஸஸ் தான் இருக்குது. ஓகேவா, அந்த 95 டேஸை தான் அது காமிக்குது. 100 டேஸ்லேருந்து 95 டேஸ் ஆகிருக்கும். அதை வந்து அப்படியே நம்ஜின்க்கு கொடுக்குறாங்க. நம்ஜின் பார்த்துட்டு என்னது 95 அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரில அப்படின்றாரு. சரி ஓகே இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை வேண்டாம், அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கடா.
இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ஜின் வந்து அந்த டாயை வந்து ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கிறார் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரிப்பாக பிடிக்கும்போது இன்னொரு சவுண்டு வருது, டைம் சேஞ்ச் 3 years அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து சவுண்டு வருது. இந்த பக்கம் நம்ஜிற்கு ஒன்றும் புரியல, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சுற்றி பார்க்குறாரு அந்த டாயவே. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முன்னாடி 95 daysன்னு இருக்கும்லடா, அது வந்து 3 yearsன்னு அது வந்து காமிக்குது. அதை வந்து பார்த்துட்டு 3 yearsா என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜின்னா 3 yearsா நாம் இப்போது 12th சரி பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து விட்டுடுறாங்கடா. இந்த பக்கம் ஜேகேவா என்ன 3 years அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் ஒன்றும் புரியாமல் ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. என்னடா முடிச்சிட்ருக்கீங்க, போய் தூங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ஜூன் வந்து அப்படியே கத்துறாருடா. இவங்க 2 பேரும் அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க பெட்டில் போயிட்டு படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. முழிச்சு பார்த்தா நம்ம ஜேகே பக்கத்தில் டேப் எடுத்துருக்காரு. ஜேகேக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே கொஞ்சம் பதட்டப்பட்டு எந்திரிப்பாங்கடா. அந்த மாதிரி வந்து எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் டேவா அம்மா நீ எழுந்துட்டியா, கையே போச்சுடா, எருமை மாடு மாதிரி கையிலேயே படுத்துருக்குறேன். ஏதோ சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தா நைட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து படுத்துக்கிட்டேன். சரி ஓகே நானும் படுத்துக்கலாமே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நானும் படுத்து தூங்கிட்டேன். அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா யாருக்கிட்ட என்கிட்ட வந்து படுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் யாரை கேட்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து படுத்தேன். நீ தான் எனக்கு நேற்று கிஸ் பண்ணல, அதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நானும் இங்கே தான் படுப்பேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜேகேவா எது அப்படின்றாரு. நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்றாரு. சரி சரி ஓகே நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றாரு. சரிவா 2 பேரும் ஒட்டுக்காக போய் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜேகேவா நான் மட்டும் தான் போகணும், நீங்களும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. இந்த பக்கம் டேவா அப்படியே சிரிச்சுட்டு சரிடா போடா நான் கொஞ்சம் தூங்குறேன், நீ வந்துட்டு நான் எழுப்பி விடு அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜேகேவா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இதில் வந்து அப்படியே கீழே இறங்குறாரு பாருங்க. கீழே இறங்குனா நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்திருப்பார்ல, அதாவது ஆப்போசிட்டில் அந்த சென்டர் பெட்டில் படுத்திருப்பாருன்னு சொல்லியிருந்தால அங்கே வந்து நம்ம யூங்கி படுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜேகேயோட கண்ணெல்லாம் வீடாகுது, என்னடா நடக்குது இங்கே. ஏன்னா யூங்கி வந்து கீழே படுத்திருக்காரு, ஜிம்மின் வந்து யூங்கிக்கு மேலே படுத்திருக்காரு. ஓகேவா, அந்த மாதிரிடா. ஜிம்மின் வந்து நம்ம யூங்கியோட செஸ்ட்டில் தலை வச்சு அப்படியே ரொம்ப நல்லா பில்லோ ஹக் பண்ணிட்டு படுத்தா அப்படி படுப்போம், அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு அவரோட ஐஸ் எல்லாம் அவ்வளோ வியர்டாகுது. அவர் வந்து டக்குன்னு இறங்கிட்டு ஜிம்மினோட பெட்டில் ஏறுறாரு. ஏறிட்டு டேய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட போகிறாரு. இந்த பக்கம் டேவா டேய் அங்கே என்னடா பண்ணுற, உன்னை நான் குளிக்க தானே போக சொன்னேன் அப்படின்றாரு. என் ஃப்ரெண்டு அவனும் சேர்த்து குளிக்க போகிறேன் ஏன் 2 பேரும் அப்படின்றாரு. இல்லை நான் மட்டும்தான், நான் ஜிமின் அப்படின்றாரு. ஏய் அவனை யூங்கி பார்த்துப்பான்டா, நீ போயிட்டு குளிப்போ போ, இல்லை நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்காரு. இல்லை வேணாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படி ரூம்குள்ளே ஓடிடுறாருடா. ஜிமினை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அந்த டோர் சாத்தின அந்த சத்தத்தில் வந்து எந்திரிச்சிருப்பாருடா. எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு, யார் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூங்கி தான் குட் மார்னிங் பேபி அப்படின்றாரு. ஜிமினா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிக்கிறாருடா. எந்திரிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு முழிக்கிற மூஞ்சியே பார்த்திங்கன்னா யூங்கி தான். யூங்கி வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, அந்த கம்மி ஸ்மைல் பண்ணுவார்லடா அந்த மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பேபி எழுந்திரிச்சிட்டியா, எப்படி இருந்தது, மாமா மேலே படுத்திருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது 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 வந்து என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ தான்டா என்ன விடணும், நீ தான் என் மேலே படுத்திருக்க, நானும் உன் மேலே படுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து கேட்குறாருடா. அப்புறம் ஜிமினா ஆமாம்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டப்பட்டு கீழே குதிச்சிடுறாரு. அந்த படிக்கட்டில் இறங்குறதுக்கு பதிலாக கீழே குதிச்சிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்றாரு. எந்த பக்கம் மேலே இருந்து பார்த்துட்டு யார் அது குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டேய் ரெஸ்ட் ரூமில் ஜேகே இருக்காண்டா, என்ன 2 பேரும் ஒட்டுக்க குளிக்கிற மாதிரி பிளானா என்ன, அவனும் வந்து எழுப்ப வந்தான், நீயும் என்ன குளிச்சோன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேங்கிற அப்படின்றாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பதட்டப்பட்டுருக்காரு. இந்த பக்கம் நாம்ஜுனுக்கு வந்து சத்தம் கேட்குதுடா. 2 பேருமே வந்து எந்திரிச்சிடுறாங்க. நாம்ஜுனும் ஜின்னும் 2 பேருமே அப்படியே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு என்னடா காலங்கத்தாலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா.
அப்போ டீ தான் ஒன்றும் இல்லை அங்கே சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்றாரு. நீ என்னடா பண்ணுற அந்த பெட்டில் அப்படிங்கிற மாதிரி நாம்ஜின் கேட்குறாரு. நான் நைட்டு வந்து படுத்தேனா பெட்டு மாதிரி இங்கே வந்து படுத்துட்டேன் ஜெமினா அப்படின்னு சாரி நாம்ஜன்னா அப்படின்றாரு. ஓ பெட்டு மாதிரி தேர்டு பெட்லேருந்து ஃபோர்த்து பெட்டுக்கு போய் படுத்துட்டீங்க இல்லை, அதுவும் இந்த பக்கம் இருக்கிற ரேக்கில் இருக்கிற தேர்டு பெட்டு ஏதாவது போதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற ஃபோர்த்து பெட்டில் ஏறிட்டீங்களா அப்படின்றாரு. அது அது இது வந்து சாரி நாம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சிரிச்சுட்டு கேட்கும். ஓ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கீழே இறங்குறாரு பாருங்க. இறங்கினா அந்த செகண்ட் பெட்டில் வந்து ஆப்போசிட்டில் நம்ம ஜிமினுக்கு பக்கத்தில் நம்ம ஜிமினோட பெட்டில் நான் யூங்கி வந்து படுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு நீ என்னடா பண்ணுறீங்க, உன்னோட பெட்டுக்கு நீ போகல அப்படின்றாரு. அது வந்து நானும் மாறி வந்து படுத்துட்டேன் நம்ஜோன் அப்படின்றாரு. ஓ 2 பேருக்கு என்ன தூக்கத்தில் நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை நம்ஜோன் அது வந்து அப்படிதான் ஏதோ படுத்துட்டோம் விடுங்க, நீயும் வேணா உன்னோட ஆளோட படுத்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து சொல்கிறாருடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸு, ஆமாண்டா ஆளுக்கு அவங்கவுங்க ஆளோட படுத்திங்க, நான் மட்டும் இன்னும் ஒண்டி கட்டியாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அங்கே கீழே இருந்து ஒரு சவுண்டு வருது. எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு பாருங்க. கீழே இருந்து நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே எட்டி பார்த்துட்டு, ஏன்டா என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க, அவனோட ஆளுங்களோட படுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது, சிங்கிள்ஸ் பாவங்களோட சும்மா விடாதடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கத்துறாரு. அதை வந்து ஜின் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாடா. ஏன்னா வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஜேகோப்க்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் சென்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் ஜேகே வந்து சொல்லியிருப்பாங்கடா. அப்போது அதெல்லாம் ஜின் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே நீ கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையை சொல்லிட்டு அப்படியே ஜேகோப் வந்துச்சு ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறாரு. அவனை டோரில் கையை வெட்டிடுவேண்டா அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படி இல்லை என் ஆள் குளிச்சிட்ருக்கான், டோரில் கை வச்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஜேகோப்க்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜேகோப்பா ஆடச்சை போய்தாடா நான் பக்கத்து ரூம்லேயே போய் குளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் படுக்க போகிறாரு. இந்த பக்கம் ஜின் தான் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரா. நாம்ஜினா எதுக்குடா சிரிக்கிற ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பக்கத்து ரூமில் இருக்க ஜின் தான் அவனோட ஃப்யூச்சர் லவர், போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ தான் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஃப்யூச்சரு லவ்வரா யார் அப்படின்றாரு. அதை ஒன்றும் இல்லை உனக்கு போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே பெட்டில் வந்து படுத்துக்கிறாருடா. சரி ஓகே ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப் வந்து போயிருப்பார்ல, அவரை பார்த்துட்டு வந்துடுவோம். அவர் வந்து பக்கத்து ரூம் டோரை போயிட்டு நாட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு பையன் வந்து ஓப்பன் பண்ணாடா. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தாங்குற மாதிரி ஓகேவா. அந்த ரூமில் வந்து 4 பசங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் எந்திரிச்சு வந்து அப்படியே டோரை நாட் பண்ணுறாரு. டோர் திறந்து தான் இருக்குது. அவர் பாட்டுக்கு திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. என்னடா எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, எவனும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிற பழக்கமே கிடையாதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எவன்கிட்ட இருந்து ஒரு சத்தமும் இல்லை. சரி ஓகே அவனுக்கு தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ரைட்டு விட்டு நம்ம போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. உள்ள ஒரு பர்சன் வந்து அப்படியே ஃபுல் நியூடாக குளிச்சுட்டு இருந்திருப்பாரு. அவரே அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அந்த பர்சனுக்கு தெரியல, அவங்க படுக்க குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகப் தான் அப்படியே பார்த்துட்டு நான் பார்ப்பது என்ன கனவா நினவா அப்படிங்கிற மாதிரி அவரே கிள்ளி பார்த்துட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குளிச்சுட்டு இருக்க பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. யார் நீ, எதுக்கு ரெஸ்ட் ரூம் வந்த அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த பர்சனோட வாயை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு ஜெய்ஹோப். இதுக்கு மேலே கத்துனேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, அப்புறம் நீ தான் சமாளிச்சுக்கணும், எனக்கு தெரியாது. நான் அவங்க யாராவது எந்திரிச்சாங்கன்னா 2 பேர் பாத்ரூம் விட்டு வெளியில் போகிறது பார்த்தாங்கன்னா கண்டபடி பேசுவானுங்க பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பர்சன் தான் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே தயங்குறாரு. அவங்க வந்து இப்போ 10th படிக்கிறாங்க ஓகேவாடா. நம்ம ஜெய்ஹோப் வந்து இப்போ 12th படிக்கிறாங்க, 11th படிக்கிறாங்க. 2 பேருக்கு பார்த்திங்கன்னா 1 year ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தான் நீ என்னோடய ஜூனியர் தானே அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றாரு. ஓ சரி நீ இப்போ தானே வந்து ஜாயின் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்றாரு. அப்படி தலைமட்டம் தான் ஆடிட்டு இருக்காரு. ஆமான்லாம் சொல்லலை, தலைமட்டம் தான் ஆடிட்டு இருக்காரு. சரி ஜெய்ஹோப் வந்து வாயை க்ளோஸ் பண்ணியிருக்காருல, அது அவருக்கே தெரியாமல் ஏன்னா எல்லாம் தலைமட்டம் ஆடுற வாய்த்தன்னு சொல்ல மாட்டியா, இதுதான் சீனியர் கொடுக்குற மாதிரியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. என்னடா ஊஹும் அப்படிங்கிற மாதிரி அவர் கையை வந்து எடுக்கிறாரு. நீங்கள் வாயை போத்துட்டு என்ன பேசணும், நான் எங்கேருந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா ஓ ஆமாம்ல நான் வேறு அவனோட லிப்ஸை தொட்டுட்டு இருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட கையை அவரே வந்து
அப்படியே மாவு பிசைஞ்சிட்டு இருக்காரு காற்றுலையே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தான் என்ன பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப்பே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் அப்படியே திரும்பிட்டு உனக்கு யாராவது லவ் பண்ணுறியா அப்படின்றாரு. இல்லை உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ஏதாவது? நான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் எப்படி? ஓ சரி ரைட்டு விடு, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா அப்படின்றாரு. ஆமாண்டா என்ன லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலாம் சரியா, ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்றாரு. சரி அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அப்புறம் யார் வந்தாலும் இப்படி தான் ஃப்ரீ ஷோவா அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை இப்போ நான் வந்தேன் பார்த்தேன் ரைட்டு, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி உள்ளே வந்தாங்கன்னா இப்படி தான் பிறந்த மேனியாக குளிக்கிப்பியா அப்படின்றாரு. ஐயோ நான் குளிச்சிட்ருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் பின்னாடி ஜெய்ஹோப்புக்கு பின்னாடி இருக்க துண்டை போயிட்டு அப்படியே எடுக்கிறாங்க. ஜெய்ஹோப்பா ஹக் பண்ண மாதிரிடா அப்படியே போயிட்டு எடுக்கிறாங்க. அப்போ ஜெய்ஹோப்பா இது ரொம்ப நல்லா இருக்கே, ஐயோ இது நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பர்சனோட பாடி வந்து ஜெய்ஹோப் மேலே டச் ஆகிறதோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த பர்சன் தான் டக்குன்னு துண்டு எடுத்துகிட்டு போங்க வெளியில் போங்க போங்க அப்படின்றாரு. நான் எங்கடா போகிறது, நான் தான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்ல, என் ட்ரெஸ் நனைஞ்சிச்சுல, நீ போயிடு, நீ இங்கே இருந்தேன்னா நான் ஏதாவது இடக்கூடமாக பண்ணிடுவேன், போயிடுறா அப்படின்றாரு. சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பர்சன் வந்து ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு அப்படியே துண்டை மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளியே ஓடி வந்துடுறாங்க. அவங்களோட யூனிஃபார்ம்லாம் வெளியே தாண்டா வச்சுருப்பாங்க. நான் எல்லா பர்சனும் தூங்கிடுவாங்க. இப்போ வந்து குளிச்சுட்டு நம்ம யூனிஃபார்ம் வந்துட்டு போயிடலாம், நம்ம நியூவாக வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்னால பிரின்ஸிபலை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ஃபீல் பண்ணுறாரு அந்த பாத்ரூமில் அந்த பர்சன் குளித்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பக்கம் ரூமுக்கு வராரு. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜேகே வந்திருப்பாருடா, ஜிம்மினும் குளிச்சிருப்பாரு. அப்போது ஜின்னா டே என்னடா 2 பேர் குளிச்சுட்டு வந்துட்டானுங்க, நீ ஒருத்தன் குளிச்சு வரைக்கும் இவ்வளோ நேரமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஜின் அப்படிங்கிற மாதிரி அவர் 32 பல்லும் தெரியுது. இந்த பக்கம் ஜின்னா என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. ஏதோ நடந்திருக்கு சொல்ல மாட்டேங்கிற, நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லைடா, எனக்கும் ஆள் கிடச்சிச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சே சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னா இது கிடச்சிருச்சா அதுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து ஜின் கேட்குறாரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அவன் பேர் வந்து சென் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. எங்கடா அவன் இல்லை அவன் காணும், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தா ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வேளை கிளாஸ்க்கு போயிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா ஆமாம் போயிருப்பான், நானும் ரெடி ஆகிட்டு கிளாஸ் போகிறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் இருக்கு ஜெய்ஹோப் வந்து கிளம்பியிருப்பார். இந்த பக்கம் ஜிமின்க்கும் ஜேகேக்கு நம்ம நம்ஜூனுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜெய்ஹோப் வந்து ரெடி ஆனார் அப்படின்னா எப்படி ஒரு 1/2 hour ஆகும், வித்தின் 5 செகண்டில் அவர் ரெடி ஆகி போகிறாரு அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா, அவங்க 4 பேர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சுகா தான் அப்படியே வாயில் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு வெளியே இருந்து உள்ளே வராருடா. ஜெய்ஹோப் தான் சுகாவை தட்டிட்டு டேய் காண புடனே வச்சு வர முன்னாடி பார்த்து வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோப் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. போடா டேய் போடா எனக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுடா போடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஓடிட்டு இருக்காரா. இந்த பக்கம் ஜெய்ஹோப் சுகாவா என்ன சொல்லிட்டு போகிறான் இவன், ரூட்டு கிளியர் ஆகிடுச்சா புரியலையே அப்படிங்கிற மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு நம்ம யூங்கி வந்து உள்ளே வராரு. இந்த பக்கம் ஜின்னா அப்போ சரி பார்த்துட்டான் போல இருக்கு சென்னை அப்படிங்கிறாரு. ஆமாம் பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி தான் அவங்க பார்க்குற டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறாருடா. அப்போது நம்ம யூங்கி வந்துட்டு என்ன டேட்டா என்னடா டேட்டு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மின் வந்து பின்னாடி போகிறாரு. என்ன டேட்டு தானே கேட்டேன், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் கிளம்பிட்டியா அப்படின்றாரு. கிளம்பிட்டேன் அப்படின்றாரு, தலையாட்டுறாருடா. சரி ஓகே நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் நீ ரூமில் தான் இருக்கேன், அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் ஆட்டுக்குட்டி கூப்பிட்றான், நீங்கள் எது போனேன் அவனே கொன்றுவோன்னு அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து நம்ம ஜிம்மினை மிரட்டிகிட்டு இருக்காரு. நாம்ஜூனா சரி ரைட்டு விடு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம்ஜூனும் விட்டுறாங்கடா. விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேஸஸ்லாம் அப்படியே தான் போகுது. யூங்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜிம்மினை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு, நம்ம டே வந்து அப்படியே ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஹோவுக்கும் சென்னுக்கும் லவ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நாம்ஜூனும் ஜின்னும் வந்து நார்மலாக அவங்க வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்கடா. அப்படியே வந்து ஒரு 6 month பாஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ் வந்துட்டாங்க. அப்போ வந்து
கரெக்டாக நம்ம டேக்கு அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்கடா, இந்த மாதிரி நீங்கள் வந்து 12th முடித்தோடனே நீங்கள் வந்து என்னோடய பிஸ்னஸ் தான் பார்த்துக்கணும், நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து வந்துடணும், ட்ரெயின் ஆகிறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து கால் வருது. அதை வந்து நம்ம நம்ஜூன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ஜூன் வந்து என்னடா அவன் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாரு அப்படின்னா அதைப்படி தான் செஞ்சாகணும். நம்ம கிம் வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அதைப்படி தான் செஞ்சாகணும். ஒரு வேளை இப்போ இருந்தே அவங்களுக்குள்ள ஃபைட் உருவாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து ஜம்ஜூனை பார்த்து கேட்குறாரு. நம்ஜூனா தெரியலையே இப்போ எப்படி நம்ம அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினும் சேகேவும் அப்படியே 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இது எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து அப்படி நம்ஜூன் வந்து பார்க்குறாங்கடா. பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைகையிலே சொல்கிறாங்கடா. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் ஜின்னும் 2 பேரும் அப்படியே வெளியில் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகா வந்து சரி ஓகே நான் டீ பட்டு குளிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு அவர் பெட்டில் உட்காந்துட்டு நம்ம ஜிமினை பார்த்து அப்படியே கண்ணடிச்சிட்ருக்காருடா. ஜிமினா நான் இன்றைக்கி கிளாஸ்க்கு போகிறேன்ட்டு ஜேகே கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக நம்ம யூங்கி பார்த்து சொல்லிகிட்டு இருக்காருடா. யூகியா சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலேருந்து நான் தான் வருவேன் அப்படின்றாரு. சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே கூட பின்னாடி நாம்ஜின் வந்து முன்னாடி போயிருப்பாங்க. பின்னாடி வந்து ஜிமினும் ஜேகேவும் போகிறாங்கடா. அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு ஒரு ரூம் யாரும் வராத ஒரு பிளேஸில் போயிட்டு நின்றுட்டு இவங்களை வந்து அங்கே வர சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே அவங்க வந்து சீக்ரெட் பிளேஸாக அங்கே தான் அதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பேசினா தான் அந்த ரூமை விட்டு வெளியில் போகாது. ஓகேவா, அங்கே யாரும் வந்து ஒட்டு கேட்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இப்போது நம்ம டேவையும் ஜேகேவையும் ஜிமினியும் கூப்பிட்டு அப்படியே பேசுகிறாங்கடா. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரில, எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இப்போ இருந்து தான் சண்டை வந்திருக்கும், இதில் தான் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போது இப்படி பண்ண முடியும், எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம், நம்மளுக்குலாம் எந்த ஒரு ஸ்கில்ஸும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாம்ஜின் வந்து சொல்கிறாரு. இல்லை எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் பழகணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாருடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போட்டுறேன். பை பாய்.